பாகம் 251. அவந்திகாவின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் பார்த்து அந்த அறையில் இருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆனால் அவந்திகா இதை எதையும் கண்டு கொள்ளாமல் அவளுக்கென்று ஒரு தனி உலகத்தில் இருந்தாள். அவளுக்கு பழக்கப்பட்ட இந்த இசையும் இந்த வீரர்களும் அவர்களை அவந்திகாவாக இருக்க விடாமல் அவளை தியாவாக மாற்றியிருந்தன. அவள் இப்போது 8 வருடத்திற்கு முன்பு இருந்ததை போல் உணர்ந்தாள். இப்போது இது கிறிஷிற்காக விளையாடி கொண்டிருக்கும் விளையாட்டாக அவளுக்கு தெரியவில்லை. இது ஏதோ அவளே மீட்டெடுப்பதற்காக விளையாடி கொண்டிருக்கும் விளையாட்டாகத்தான் அவளுக்கு தெரிந்தது. அவள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் கூட சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தன. ஆனால் அவந்திகா ஏன் அசையாமல் ஒரே இடத்தில் இருக்கிறாள் என்று சஞ்சய்க்கு கூட புரியவில்லை. அவன் மெதுவாக அரவிந்தின் பக்கம் சாய்ந்து, அவங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? நாங்க 4 பேரும் உள்ள வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன என்று கேட்டான். மற்ற மூவரும் அதைத்தான் நினைத்தார்கள். அவள் அவர்களுக்காகத்தான் காத்து கொண்டிருப்பதாக நினைத்தவர்கள் அதற்குள் எதிரிகள் யாரும் அவளை தாக்கிவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். சஞ்சய் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு நொடி அமைதியாக இருந்த அரவிந்த் மெதுவாக கம்மிங் என்றான். சஞ்சய்க்கு ஒன்றும் புரியவில்லை. கம்மிங் என்றால் யார் வருகிறார்கள் என்று அவன் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தான். அவன் உயிர் பெற்றல இன்னும் 10 நொடிகள் இருந்தது. சரியாக இந்த நேரத்தில் பார்பி ஜூலி அருகில் இருந்த புதருக்குள் இருந்து அவந்திகாவை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். இப்போதுதான் உயிர் பெற்றெழுந்த பார்பி ஜூலி ஒரே தாக்குதலில் அவந்திகாவை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்க, அவந்திகா அடுத்தடுத்து 3 பலமான தாக்குதல்களை கொடுக்கவும் பார்பி ஜூலி உயிர் பெற்றெழுந்த வேகத்தில் மீண்டும் மரணித்தாள். இதை பார்த்ததும் கிறிஷ் குதித்தெழுந்தான். ஓ காட், சிசின்லா, நீங்க ஏதோ ஏமாத்து வேலை பண்றீங்களா என்ன? வேற லெவல் என்று கத்தினான். இன்னும் அவன் அவந்திகாவிற்கு கேம் விளையாட தெரியாது என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான். இப்போது கூட அவந்திகாவிற்கு லக்கடித்திருக்கிறது என்றுதான் அவனால் நினைக்க முடிந்தது. இப்போது அவந்திகா தனது இருப்பிடத்தை வெளிப்படுத்தியதால் மற்ற எதிரிகள் 4 அவந்திகாவை நோக்கி ஓடி வந்தார்கள். நல்ல வேளையாக இப்போது சஞ்சயும் உயிர் பெற்று எழுந்தான். இங்கே பார்பி ஜூலியோ முழுமையாக உறைந்து போன நிலையில் தனது போனை பார்த்து கொண்டிருந்தாள். இருண்டு போன அந்த போன் ஸ்கிரீனை நம்ப முடியாமல் அவள் பார்த்து கொண்டிருக்க, ஒரு நொடியில் என்ன நடந்தது என்பதை சரியாக கவனிக்காத டைகர் பாலா என்ன நடந்தது என்பதை ரீவைண்ட் செய்து பார்த்தான். ஒரு முறை வியப்பாக பார்பி ஜூலியை பார்த்தான். இந்த பிளேயர் யூஸ் பண்ற இந்த டெக்னிக், இது அப்படியே தியாவோட டெக்னிக் மாதிரி இருக்கு என்றான். பார்பி ஜூலிக்கு ஒரு நிமிடம் அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளாலும் நம்ப முடியவில்லை. அவள் உயிர் பெற்றெழுந்து அடுத்த 2வது நொடியில் மரணித்திருக்கிறாள். இதையே அவளால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போது டைகர் பாலாவின் வார்த்தைகளும் அவனின் சந்தேக பார்வையும் பார்பி ஜூலியை பதற்றமாக்கியது. அவள் முகத்திலேயே அவளது பதற்றமும் அசௌகரியமும் அப்பட்டமாக தெரிந்தது. கஷ்டப்பட்டு அதை மறைத்து கொண்டவள், அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல. அது எப்படி அப்படி இருக்க முடியும்? தியா தான் இங்க இருக்கேன்ல, யாரு வேணும்னாலும் தியாவோட டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பட் எல்லாரும் தியா ஆகிட முடியாது. ஒருவேளை இந்த பிளேயர் என்னோட ஃபேனா இருந்திருக்கலாம். அதனால என்னோட டெக்னிக் எல்லாம் அரைகுறையா கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நான் முன்னாடி இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணேன்ல, எனக்கு இவ்வளோ அட்டெம்ப்ட் எல்லாம் தேவைப்பட்டதே இல்ல என்று அவள் திக்கி திணறி சொல்லி முடித்தாள். என்னதான் டைகர் பாலாவிற்கு பார்பி ஜூலியின் மீது சந்தேகம் இருந்தாலும் இப்போதைக்கு அவள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு சரி என்று தலையசைத்தான். பார்பி ஜூலி கோபத்தில் உரும ஆரம்பித்தாள். ஆனாலும் இவ ரொம்ப டூமச்சா பண்ணிட்டா. என்ன 2 தடவை கொன்னுட்டா. அவகிட்ட நிறைய மறையும் சக்தி இருக்கு. அத வச்சு மீன் மாதிரி தப்பிச்சுட்டே இருக்கா. அவளை கொல்றதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். சீக்கிரம் இந்த முறை அவளை தப்பிக்க விட்டுறக்கூடாது என்று டைகர் பாலாவிடம் கேட்டாள். டைகர் பாலாவும், ஜூலி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அங்க வரேன். இந்த தடவை அவ தப்பிக்க வாய்ப்பே இல்ல என்று சொன்னவன் அவனை தொடர்ந்து கொண்டிருந்த லோகித்தை பார்த்து, லோகித்,
உன்கிட்ட இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தான் பேலன்ஸ் இருக்கு. அதனால நீ இங்கேயே இருந்து கோட்டைய அட்டாக் பண்ணிட்டு மத்த 2 பேரும் என் கூட வாங்க என்று சொன்னவன் முன்னேற ஆரம்பித்தான். ஒரு அனுபவம் வாய்ந்த பிளேயராக பாலாவிற்கு தன் எதிரியிடம் நிறைய மறையும் சக்திகள் இருப்பதும் அதை வைத்து அவள் எளிதாக தப்பித்துவிட முடியும் என்பதும் தெரியும். அதனால் அவன் நகரத் தொடங்குவதற்கு முன்பே தனது சக்தி வாய்ந்த தாக்குதலை பயன்படுத்தி அவள் நகர்ந்தால் எங்கு செல்வாளோ அந்த பாதையை அடைத்தான். இப்படி செய்வதன் மூலம் அவள் தப்பிச் செல்லும் வழியிலேயே அவளை மடக்கி பிடிக்கலாம் என்று நினைத்தவன் அவனது மற்றொரு சக்தி வாய்ந்த தாக்குதலை செயல்படுத்தினான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல் அவனது எதிராளி அங்கு இல்லை. அவள் எங்கு சென்றாள் என்று அவன் மேப்பை பார்க்க அவனை ஆச்சரியப்படுத்தும் விதமாக அவள் எங்கும் செல்லாமல் அதே இடத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். அவனை இன்னும் வியப்பில் ஆழ்த்தும் விதமாக அவள் அவர்களை தாக்க ஆரம்பித்திருந்தாள். இப்போது அவளை நோக்கி ஓடிக்கொண்டே, அவளை தப்பிக்க விட்டுறாதீங்க என்று டைகர் பாலா கத்தினான். அவன் நினைத்தது போலவே அவனது டீமில் உள்ள மற்ற 2 நபர்களும் அவந்திகாவை சுற்றி வளைத்திருந்தார்கள். ஆனால் அவனைப் போல அவனது டீமில் உள்ளவர்கள் ப்ரொஃபஷனல் பிளேயர்கள் இல்லை என்பதால் அவர்களால் அவ்வளவு வேகமாக செயல்பட முடியவில்லை. அனைவருமே அவள் அங்கிருந்து தப்பிச் செல்வாள் என்று நினைத்திருக்க அவள் அங்கே நின்று தாக்கி அவர்களை ஆச்சரியப்படுத்தி விட்டாள். அதனால் அவர்களால் சட்டென்று அவளை தாக்க முடியவில்லை. அவர்கள் சுதாரித்துக் கொண்டு அவர்களது முழு பலத்தையும் கொடுத்து அவளை தாக்க அவளது சக்தி குறைந்தது. தனது சக்தி குறைந்து விட்டது என்று தெரிந்ததும் அவந்திகா இவர்களை தாக்காமல் அவர்களது கோட்டையை தாக்கிக் கொண்டிருந்த லோகித்தை தாக்கினாள். அவந்திகாவின் அடுத்தடுத்த 3 அட்டாக்குகளில் லோகித் கொல்லப்பட்டான். அதற்கு பிறகும் கூட அவள் தப்பிக்க முயற்சிக்காமல் தன்னை துரத்தி கொண்டிருந்த எதிரிகளை தாக்க ஆரம்பித்தாள். அவளை துரத்தி வந்த 3வரும் முக்கால்வாசி சேதமாகிவிட்டார்கள். ஆனால் டைகர் பாலா அவனது பலமான தாக்குதலை பயன்படுத்தி அவந்திகாவை வீழ்த்திவிட்டான். இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிரிஷ் தலையில் கை வைத்து எழுந்து நின்றவன், சிசுன்லா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க பார்பி ஜூலிய கொலை பண்ணுனதுமே தப்பிச்சு வந்திருக்கணும். ஆனா நீங்க அந்த லோகித்த கொலை பண்றதுக்காக உங்க உயிரை விட்டுருக்கீங்க. இது ஒர்த்தே இல்ல. என்ன சிசுன்லா இப்படி பண்ணிட்டீங்க என்று கத்தினான். கூலாக அவனை நிமிர்ந்து பார்த்த அவந்திகா, நான் அப்படி நினைக்கல, எனக்கு அவனை கொன்னது ஒர்த்தாத்தான் தெரியுது என்றாள். அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் பார்த்த கிரிஷ், என்னது என்று அதிர்ச்சியாக கேட்டான். இதுவரை நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்த அரவிந்த், நம்மளோட கோட்டை ஆபத்துல இருக்கு என்றான். இதை கேட்டதும் அவந்திகா திரும்பி அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். அவந்திகாவின் கணிப்பை அவன் இவ்வளவு சீக்கிரமாக புரிந்து கொள்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இந்த கேமை பொறுத்தவரை யார் யாரை கொள்கிறார்கள், யார் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமில்லை. இந்த கேமின் முக்கிய இலக்கே யார் எதிராளியின் கோட்டையை வெற்றிகரமாக தகர்க்கிறார்கள் என்பதில்தான் உள்ளது. இப்போது அவந்திகா லோகித்தை மட்டுமல்ல மற்ற 3வரையும் கோட்டையின் அருகில் செல்ல விடாமல் அவர்களை தாக்கியிருக்கிறாள். அவர்கள் தங்களது சக்தி அனைத்தையும் இழந்து விட்டதால் இப்போது தங்களது இடத்திற்கு சென்று சார்ஜ் ஏற்றிக் கொள்வதுதான் அவர்களது முதல் வேலையாக இருக்கும். அவர்கள் சார்ஜ் ஏற்றிக் கொண்டு வருவதற்குள் இங்கே அவந்திகாவின் டீமில் இருப்பவர்கள் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். ஆக அவள் தன் உயிரை எதிரியை கொல்வதற்காக மட்டுமில்லை, கோட்டையை காப்பாற்றுவதற்காகவும் தான் விட்டிருக்கிறாள். இது மிகப்பெரிய வெற்றிதான். ஆனால் கிறிஷும் அவனது நண்பர்களும் சாதாரண பிளேயர்கள் என்பதால் அவர்கள் இவ்வளவு ஆழமாக எல்லாம் யோசிக்க மாட்டார்கள். மேலோட்டமாக யோசிக்கும் அவர்களுக்கு அவந்திகாவின் வெற்றி புரிய போவதில்லை. அவர்களை பொறுத்தவரை அவள் விளையாடத் தெரியாமல் மரணித்து விட்டாள், அவ்வளவுதான். இப்போது கிறிஷும் அவனோடு மற்ற 2வரும் உயிர் பெற்று கேமுக்குள் வந்திருந்தார்கள். ஆனால் கிறிஷ் முன்பை போலவே இப்போதும் அவந்திகா சொல்வதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. பிரதர்ஸ், யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம் என்று கத்தியவன் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது போல் அவன் போக்கில் ஓட ஆரம்பித்தான். ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ வச்சிருந்தா மட்டும் என்ன பயன்?
அவங்களும் சாதாரண பிளேயர்ஸ் கிட்ட அவுட் ஆகத்தான் செய்றாங்க என்று சொல்லிக்கொண்டே முன்னே சென்றான். அவனை பொறுத்தவரை அவந்திகா சாதாரணமாகத்தான் விளையாடினாள். அதையே தாக்குப்பிடிக்க முடியாத பார்பி ஜூலி மாண்டு விட்டாள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான். அவந்திகா வென்றதெல்லாம் லக்கினால் மட்டுமல்ல, முன்னர் அவனும் அவனது நண்பர்களும் சேர்ந்து எதிரிகளின் சக்தியை எல்லாம் இழக்க வைத்திருந்ததால்தான். அவந்திகா அவர்களை எளிதாக கொன்றுவிட்டாள் என்று முட்டாள்தனமாக நினைத்து கொண்டிருந்தான். புதிய கேமர்களும் புதிய சூதாட்டக்காரர்களும் ஒன்றுதான். அனைத்துமே லக் என்றுதான் நினைத்து கொண்டிருப்பார்கள். அதுக்கென்று ஒரு கணக்கு இருப்பதும் அதற்கென ட்ரிக் இருப்பதும் அவர்களுக்கு தெரியாது. அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று கூட சொல்லலாம். இப்போது கிறிஷும் அவனது 2 நண்பர்களும் புது உற்சாகத்தோடு விளையாட ஆரம்பித்திருந்தார்கள். கடிவாளம் போட்ட குதிரையைப் போல எதிரியின் படையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார்கள். ஏன் அவன் நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்தா அவனோட எனர்ஜி குறைஞ்சு போயிரும்னு நீங்களே நம்ம எதிரியோட இடத்துக்கு போய் சாக போறீங்களா என்று அவந்திகா கேட்க சத்தமாக சிரித்த கிறிஷ், சிசன்லா நீங்க இப்பதான் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க, அதான் உங்களுக்கு இத பத்தி எல்லாம் சரியா தெரியல, இப்ப பாருங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் முன்னேறுவதற்கும் அவனது எதிரிகள் சார்ஜ் ஏற்றிக்கொண்டு வருவதற்கும் சரியாக இருந்தது. சஞ்சய் ஸ்கிரீனை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இவர்கள் செல்லும் வேகத்திலேயே எப்படியும் அவர்கள் மாண்டு விடுவார்கள் என்று சஞ்சய்க்கு தெரிந்தது. அவன் நினைத்தது போலவே பார்பி ஜூலியின் ஒரே அட்டாக்கில் 3 பேருமே தங்களது பாதி சக்தியை இழந்தார்கள். அதற்கு மேல் அவர்களால் தப்பிச் செல்லவும் முடியவில்லை. இப்போது டைகர் பாலாவின் அட்டாக்கில் மீண்டும் செத்து மடிந்தார்கள். அவர்களை பார்த்த சஞ்சய் வாயடைத்து போனான். அவன் நல்ல பிளேயர் தான், ஆனால் அவனது நட்பு வட்டத்தில் அவன் நல்ல பிளேயர், அவ்வளவுதான். இப்படி ப்ரொஃபஷனல் பிளேயர்களோடு விளையாடி அவனுக்கு எந்த அனுபவமும் இல்லை. இவ்வளவு நேரம் அவன் தாக்கு பிடித்ததே பெரிய போராட்டமாகத்தான் இருந்தது. இனியும் அவனால் முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவந்திகா உயிர் பெற்று எழுந்து வந்திருந்தாள். இப்போது எதிரிகளின் கவனம் மொத்தமும் அவந்திகாவின் மீதுதான் இருந்தது. அதுவும் பார்பி ஜூலி அவளை பழிவாங்க வேண்டும் என்று கொதித்துக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த சஞ்சய்க்கு அவந்திகாவிற்கு எப்படி உதவி செய்வது என்றே தெரியவில்லை. கிறிஷ் என்ற முட்டாளால் ஒட்டுமொத்த டீமுமே தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தது. இந்த விளையாட்டின் பிளஸ் பாயிண்ட் அவந்திகா என்றால், இந்த விளையாட்டின் மைனஸ் பாயிண்ட் கிறிஷும் அவனது 2 முட்டாள் நண்பர்களும் தான். அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க எல்லாம் இப்போது நேரமில்லை. அதேபோல் அவந்திகாவால் தனியாகவும் இந்த மேட்சை வெற்றியடைய முடியாது. இந்த மேட்ச் எப்போதோ கிறிஷிற்கான மேட்சாக இல்லாமல் அவந்திகாவிற்கான மேட்சாக மாறியிருந்தது. இந்த நேரத்தில் அவந்திகா தோற்பதையும் சஞ்சய் விரும்பவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் எந்த வழியும் தெரியாமல் அரவிந்தை பாவமாக பார்த்தான். அரவிந்த் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவனை பார்க்க, என்னால முடியாது, இந்தா இத நீ கண்டினியூ பண்ணு என்று போனை அரவிந்திடம் நீட்டினான். சஞ்சய் அரவிந்தை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருந்ததால் இது வெறும் கேம் என்றால் கூட அரவிந்த் அவன் மனைவியை தனியாக தவிக்க விட மாட்டான் என்று கணித்திருந்தான். ஆனால் அரவிந்தோ சஞ்சயின் செல்போனை வாங்க மனமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் சஞ்சயிடம் வேண்டாம் என்று சொல்லவும் அவனுக்கு மனம் இல்லை. அரவிந்திற்கு நன்றாகவே தெரியும், இப்போது அவன் இந்த போனை வாங்கி விளையாட ஆரம்பித்தால் அவனது தனிப்பட்ட விளையாடும் முறையால் கண்டிப்பாக இவன்தான் ராஜன் என்று அவந்திகா கண்டுபிடித்து விடுவாள். அவன் முகத்தில் விவரிக்க முடியாத குழப்பம் தெரிந்தது. அவன் எதிரே இருக்கும் அந்த சாதாரண செல்போன் ஏனோ 1000 டன் எடை கொண்டதாக அவனுக்கு தோன்றியது. ஒரு நொடி அவந்திகாவை பார்த்தான். அவள் முகத்தில் தெரிந்த தீவிரம் அவனை என்னவோ செய்தது. இது விளையாட்டுத்தான், ஆனால் இதில் தோற்றுவிட்டால் அவந்திகா வருத்தப்படுவாள் என்று அவனுக்கு தோன்றியது. அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் சஞ்சயிடமிருந்து போனை வாங்கினான். எதிர்பாராததை எதிர்பாராத நேரத்தில் நிகழ்த்தி காட்டுவதுதான் இந்த வாழ்க்கையின் தனித்துவ அழகு. பாகம் 252. சஞ்சய் கையில் இருந்து அரவிந்த் போனை வாங்குவது அந்த அறையில் இருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. ஒரு நொடி மௌனமாக இருந்த கிறிஷ் சஞ்சயை புதிராக பார்த்தான்.
சஞ்சய் ப்ரோ, என்னதான் அரவிந்த் ப்ரோ அவரோட ஒய்ஃப் அடி வாங்குறத பார்த்துட்டு இருக்க மாட்டாருனாலும் இப்படி உடனே போனை தூக்கி அவர்கிட்ட கொடுக்குறீங்களே, இப்ப அரவிந்த் ப்ரோனால என்ன பண்ண முடியும்? அவர் இதுக்கு முன்ன இந்த கேமும் விளையாடினதில்ல. இப்போ அரவிந்த் ப்ரோ ஏதாவது சொதப்புனா அது இன்னமும் மோசமா போயிரும் என்று அவன் சஞ்சய்க்கு மட்டுமே கேட்கும் குரலில் சொல்ல, அவனை பார்த்து முறைத்த சஞ்சய், அவன் எவ்வளவு சொதப்புனாலும் பரவாயில்ல என்று சொல்லி ஒரு நொடி நிறுத்தியவன், அவன் எவ்வளவு சொதப்புனாலும் உங்க 3 பேர் அளவுக்கு மோசமா விளையாட மாட்டான் என்று நேரடியாகவே, அதுவும் சத்தமாகவே சொல்லிவிட்டான். இப்போது அவனால் கிறிஷை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க முடியவில்லை. சொல்ல போனால் இப்போது கிறிஷை நினைத்தால் அவனுக்கு கோபம்தான் வந்தது. ஏற்கனவே அவனது முட்டாள்தனங்களால் 3 முறை கொல்லப்பட்டும் இன்னும் திருந்தாமல் தான் ஒரு பெரிய பிளேயர் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு மீண்டும் அவனே வலியே சென்று சாக காத்திருக்கும் அவனை பார்த்தால் எப்படி சஞ்சயால் கோபப்படாமல் இருக்க முடியும்? அரவிந்த் போனை வாங்கியது அவந்திகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. என்னதான் சஞ்சய் நல்ல பிளேயர் என்று அவள் நினைத்திருந்தாலும் அரவிந்த் அளவிற்கு அவன் திறமையானவன் இல்லை என்று அவந்திகாவிற்கு தெரிந்தது. அத்தோடு அவள் சொல்லுவதை கேட்டு சஞ்சய் அதன்படி விளையாடுவானா என்ற தயக்கமும் அவளுக்கு இருந்தது. ஆனால் இப்போது அரவிந்த் போனை வாங்கியதும் அவளுக்கு அந்த சந்தேகமே தேவையில்லை. இப்படி ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அரவிந்த் அவந்திகா சொல்வதை கேட்பான் என்று அவளுக்கு தெரியும். அவள் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. ஏற்கனவே அரவிந்தோடு விளையாடி அவளுக்கு 2 முறை அனுபவம் இருந்ததால் அவளுக்கு அவன் விளையாடும் முறை ஓரளவிற்கு தெரியும். பாவம், அவளுக்கு தெரியாது உண்மையான அரவிந்தின் விளையாடும் முறை பற்றி. இதற்கு முன்பு 2 முறை விளையாடிய போது அவன் விளையாடினான் என்றே சொல்ல முடியாது. அவந்திகாவிடம் அடிதான் வாங்கிக் கொண்டிருந்தான். ஒரு நொடியில் தனது மனதில் அரவிந்தின் பலங்களையும் பலவீனங்களையும் யோசித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டவள் அரவிந்தின் அருகே குனிந்து, அரவிந்த், நாம இவனுங்களை இன்னும் கொஞ்ச நேரம் சுத்த விடுவோம். அந்த 3 முட்டாளங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவங்க 3 பேரும் சாகுற வேலைய கண்ணும் கருத்துமா செஞ்சிட்டு இருக்கட்டும் என்று சொன்னவள் தன் செல்போனில் எதையோ சுட்டி காட்டி, நான் அனலைஸ் பண்ணி இந்த சவத்துல இருக்கிற ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சிருக்கேன், என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க என்று சொன்னவளின் கண்கள் மின்னியது. எப்போதும் நம்மை புரிந்து கொள்ள, நம் எண்ணங்களை வெளிப்படுத்த நம்மை போன்ற ஒரு நபர் கிடைப்பது வரம்தானே. அரவிந்தும் எதுவும் பேசாமல் சரி என்று தலையை மட்டும் ஆட்டினான். இந்த கேம் இப்போதுதான் முதலில் செல்போனில் விட்டிருக்கிறார்கள் என்பதால் இப்படித்தான் அதில் ஏதாவது சிறு சிறு தவறுகள் இருக்கும். சுவரில் இருக்கும் இந்த ஓட்டையே கூட ஒரு தவறுதான். இது போன்ற கேமர்கள் விளையாடி முடித்து ஃபீட்பேக் கொடுக்கும் போது கம்பெனி அதை சரி செய்யும். ஆனால் அந்த பிள்ளையை கூட ஒரு வழியாக பயன்படுத்தலாம் என்று அவந்திகா யோசித்திருப்பது அரவிந்திற்கு வியப்பாக இருந்தது. ஏதோ பெரிய போருக்கு தயாராவது போல் போனை கீழே வைத்துவிட்டு கைகளை 2 முறை சுற்றி எக்ஸசைஸ் செய்து கொண்டவள் போனை எடுத்து மீண்டும் போக்கஸ் செய்ய ஆரம்பித்தாள். அரவிந்த் அமைதியாக அவளை ஃபாலோ செய்து கொண்டிருந்தான். அரவிந்த் அச்சு பிசகாமல் அவளது அறிவுரையை அப்படியே பின்பற்றுவதால் இருவரது செயல்களும் கிட்டத்தட்ட ஒரே போல்தான் இருந்தது. இருவரும் கிறிஷையும் அவன் நண்பர்களையும் கண்டு கொள்ளவே இல்லை. அவர்கள் ஏதோ தற்கொலைப்படை போல் வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட் என்று விளையாடி கொண்டிருந்தார்கள். அதே நேரம் மற்றொரு பிரைவேட் ரூமில் தனது செல்போனையே வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் லோஹித். இந்த அன்ஃபர்கெட்டபிள் லவ் ஒன்னும் அவ்வளவு மோசம்லாம் இல்ல, நம்ம தான் அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் என்றான் லோஹித். டைகர் பாலாவின் பார்வையும் லோஹித்தின் வார்த்தைகளும் பார்பி ஜூலியை அச்சம் கொள்ள வைத்தது. அனைவருக்கும் தெரிந்த பிரபலமான இ ஸ்போர்ட்ஸ் வர்ணனையாளர் என்ற வகையில் எப்போதும் இது போன்ற கேமில் அவந்திகாவின் கை ஓங்கியேதான் இருக்கும். ஆனால் இப்போது முதல் முறை அன்கம்ஃபர்டபிள் லவ் அவளை கொன்றுவிட்டு எஸ்கேப் ஆன போது முற்றிலும் அது ஒரு லாக்காகத்தான் இருக்கும் என்று அனைவரும் நம்பினார்கள். ஆனால் 2ஆம் முறை அன்ஃபர்கெட்டபிள் லவ் அவளை அவ்வளவு எளிமையாக வீழ்த்திய போது அதில் அவளுக்கு நன்றாக பழக்கப்பட்ட ஒரு தனித்துவமான பாணி இருந்தது. அது தியாவின் பாணிதான். இத்தனை வருடங்களாக தியாவை போல மாற வேண்டும் என்ற எண்ணத்தில்
தியா விளையாடி நெட்டில் ரிலீஸ் ஆகியிருந்த எண்ணில் அடங்காத வீடியோவை பார்த்திருக்கிறாள். என்னதான் அவள் இத்தனை ஆண்டுகளாக தியாவை போல விளையாட வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்திருந்தாலும் அவளுக்கு தியாவின் சாதுரியம் வாய்க்கவே இல்லை. தியாவின் தனிப்பட்ட மூவ்மெண்ட்டுகளை அவளை தவிர வேறு யாராலும் அவ்வளவு சரியாக செய்ய முடியவில்லை. அதனால் பார்பி ஜூலி உறுதியாக தனது எதிராளி தியாதான் என்று அடித்துச் சொல்வாள். இது தெரிந்ததும் அவள் கோபத்தில் கையை இறுக மூட யாரோ அவளை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. உடனே இருமுவது போல் சைகை செய்தவள் திரும்பி பார்க்க டைகர் பாலாதான் இவளை சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் வலிய புன்னகைத்தாள். ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக டைகர் பாலாவிற்கு தனக்கு எதிரியாக விளையாடி கொண்டிருக்கும் அன்ஃபர்கெட்டபிள் லவ்வின் ஒவ்வொரு செயல்களும் அவனுக்கு மிகவும் பழக்கப்பட்ட, அவனை மிகவும் ஈர்த்த ஒரு பிளேயரின் செய்கை போலவே இருந்தது. தன் எதிரிகளை கொல்வதற்காக அவள் செயல்படுத்திய தொடர் மரண தாக்குதல்கள் சுறுசுறுப்பாகவும் தனித்துவமாகவும் இருந்தன. அது தியாவாக இல்லாவிட்டால் வேறு யாராக இருக்க முடியும் என்று அவனுக்கு தோன்றியது. அதே நேரம் அவள் தியாவாக இருந்தால் இத்தனை நாளாக அவன் தியா என்று நம்பிக்கொண்டிருக்கும் இந்த பார்பி ஜூலி யார் என்ற சந்தேகமும் அவனுக்கு எழுந்தது. டைகர் பாலா முழுமையாக குழம்பி போனான். அவன் முன்னர் இருந்த டீமிலிருந்து மாறி கிங் ஃபைட்டிங் டீமில் சேர்ந்ததற்கான ஒரே காரணம் பார்பி ஜூலி தான் தியா என்று அவன் நம்பி இருந்ததுதான். ஆனால் இப்போது நடப்பதை பார்த்தால் அவன் ஏமாந்து விட்டான் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு ஹீரோ இருப்பார்கள். அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்றுதான் அவர்களை பின்தொடர்பவர்கள் நினைத்திருப்பார்கள். கேமிங்கிற்கு அப்படி ஒரு ஹீரோ என்றால் அது ராஜனும் தியாவும் தான். 8 வருடத்திற்கு முன்னால் அவர்கள் இந்த கேமிங்கின் முடிசூடா மன்னர்களாக இருந்தார்கள். பெயருக்கு ஏற்றாற்போல் ராஜன் இந்த கேமிங் துறையின் ராஜாவாக இருந்தான். தியா என்னதான் ராஜனுக்கு அடுத்து 2வது இடத்தில் இருந்தாலும் அவள் தியா. அவளின் திறமைகள் மற்ற யாருக்கும் வராது. அவர்கள் இருவரையும் இந்த கேமிங் உலகத்தின் கடவுள் என்று கூட சொல்லலாம். அவர்களின் புகழை பார்த்து கவர்ந்தெழுக்கப்பட்டுத்தான் டைகர் பாலாவிற்கு கேமிங்கின் மீதே ஆர்வம் வந்தது. ஆனால் இப்போது அவன் செல்லும் பாதை சரியானதுதானா என்று அவனுக்கே சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. அவன் இதையெல்லாம் நினைத்து கொண்டு எதையோ வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, ஃபர்ஸ்ட் கேம்ல போக்கஸ் பண்ண, கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத என்று பார்பி ஜூலியின் குரல் கேட்டுதான் அவன் நிகழ்காலத்திற்கு வந்தான். இங்கே அவந்திகாவும் அரவிந்தும் ஒரு திட்டம் போட்டு பக்காவாக விளையாடி கொண்டிருக்க, முன்பு போலவே 2-3 முறை செத்து பிழைத்து வந்த பிறகுதான் கிறிஷிற்கும் அவனது நண்பர்களுக்கும் அவர்களது உண்மையான நிலை புரிந்தது. இவ்வளவு நேரம் விளையாடுகிறேன் என்று அவர்கள் காமெடி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இன்னும் 8 நிமிடம் இந்த விளையாட்டில் தாக்கு பிடிப்பதே கடினம் என்று எண்ணினார்கள். இதனால் கிறிஷும் அவனது நண்பர்களும் மொத்தமாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள். என்னதான் இந்த விளையாட்டை துவங்கும் போதே தோல்வி வந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் எண்ணி இருந்தாலும், இவ்வளவு நேரம் விளையாடிய பிறகு தோற்கப் போகிறோம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. துளி கூட நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்போது கடனுக்கே என்று விளையாட ஆரம்பித்தார்கள். கிறிஷ் ஒரு சுவரில் மோதி கீழே விழுந்ததை பார்த்தவள் ஒரு நொடி தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு கிறிஷை பார்த்து, 3 பேரும் போய் நம்ம கோட்டைக்குள்ள பாதுகாப்பா இருங்க, நான் சொல்ற வர வெளியே வர வேண்டாம் என்றாள். ஒரு வீரனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதைவிட அதிகமாக ஒரு கோட்டைக்கு சக்தி இருக்கும். கோட்டைக்குள் இருந்தால் வீரனுக்கு சக்தி இல்லை என்றாலும் அந்த கோட்டை அவனை காப்பாற்றும். அதனால் எதிரிகள் அவ்வளவு எளிதாக அந்த கோட்டையை தாக்க முற்பட மாட்டார்கள். ஆனால் கிறிஷிற்கு புரியவில்லை. கோட்டையை விட்டு வெளியேறாமல் அவர்களால் எப்படி வெல்ல முடியும்? அவர்களின் தோல்வியை அது கொஞ்சம் தாமதிக்கும், அவ்வளவுதான் என்று நினைத்த கிறிஷ் அதை சொல்லாமல் அவந்திகா சொன்னதற்கு சரி என்று தலையை மட்டும் ஆட்டினான். அவன் எப்பொழுதும் அவனை மிகப்பெரிய கேமராகத்தான் நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் இப்போதுதான் அவன் ஒரு செலிபிரிட்டி என்பதால் அவனோடு விளையாடியவர்கள் அனைவரும் அவனை வெற்றி பெற வைத்து அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்தது.
உண்மையில் இந்த விளையாட்டில் அவன் ஒரு கத்துக்குட்டிதான். இதை புரிந்து கொண்ட அவன் அவந்திகா சொன்னது போல் கோட்டைக்குள்ளிருந்து கோட்டையை பாதுகாத்தான். இல்லை இல்லை, கோட்டையை பாதுகாப்பதாக அவனும் அவனது 2 முட்டாள் நண்பர்களும் நினைத்து கொண்டிருந்தார்கள். உண்மையில் கோட்டைதான் இவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களின் எதிரிகள் 5 முழு சார்ஜ் ஏற்றிக் கொண்டு இவர்களது கோட்டையை நோக்கி வேகமாக ஓடி வருவது தெரிந்தது. அவனுக்கு புரிந்தது, இதுதான் கடைசி தாக்குதலாக இருக்க முடியும் என்று. எப்படியும் இவர்கள் தோற்கப் போகிறார்கள் என்றாலும் ஒரு முயற்சி செய்துதான் தோற்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டவன், பிரதர்ஸ், ஃபைட் பண்ண தயாராகுங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் என்று தளபதி தனது போர் வீரர்களுக்கு கட்டளை இடுவது போல் கட்டளை இட்டுவிட்டு மேப்பை ஜூம் செய்து பார்த்தான். இப்போதுதான் அவன் அவந்திகாவும் அரவிந்தும் கோட்டையில் இல்லாமல் வெளியே சென்று விட்டார்கள் என்பதையே கவனித்தான். அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று பார்த்தவன் இன்னும் அதிர்ந்து போனார். அவர்கள் இருவரும் நேராக அவர்களது 5 எதிரிகளையும் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த கிரிஷ் கத்த ஆரம்பித்தான். ஷிட், சிசுன்லா, சீக்கிரம் திரும்பி வாங்க, நம்மளால அவங்க கூட சண்டை போட முடியாது என்றான். இதை கேட்ட சஞ்சய், நல்ல வேலை, இப்பவாச்சும் நம்மளால அவங்களோட சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேல, அதுவே போதும் என்று சொல்ல அதை துளியும் கண்டு கொள்ளாத கிரிஷ் இன்னும் அவந்திகாவை திரும்பி வர சொல்லித்தான் கத்திக் கொண்டிருந்தான். இவனெல்லாம் திருந்தாத ஜென்மம் என்று நினைத்த சஞ்சய் அவனோடு பேசுவதை நிறுத்திவிட்டு கேமில் என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்தான். கிரிஷும் அவர்களை நோக்கி வரும் எதிரிகளையும் அந்த எதிரிகளை எதிர்கொள்ள முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் அவந்திகாவையும் அரவிந்தையும் தான் பார்த்து கொண்டிருந்தான். அந்த எதிரிகள் அவந்திகாவையும் அரவிந்தையும் ஒரு பொருட்டாக கூட கண்டு கொள்ளாமல் அவர்களை கடந்து வந்ததை பார்த்ததும் கிரிஷிற்கு ஆச்சரியமாக இருந்தது. பிறகுதான் அவர்கள் தங்களது மறையும் சக்தியை பயன்படுத்தி எதிரிகளுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறார்கள் என்றே அவனுக்கு புரிந்தது. ஆனால் அவர்கள் எதிரிகளை தாக்கத்தானே சென்றார்கள், பிறகு தாக்காமல் ஏன் இப்படி மறைந்திருக்கிறார்கள் என்று இவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே எதிரிகள் இவர்களை நெருங்கிவிட்டார்கள். பிரதர்ஸ், கெட் ரெடி என்று கத்தியவன் அவந்திகாவையும் அரவிந்தையும் கண்டு கொள்ளாமல் பாதுகாப்பாக கோட்டைக்குள் இருந்து கொண்டு சண்டையிட ஆரம்பித்தான். இப்போது அரவிந்தும் அவந்திகாவும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் எதிரியின் கோட்டையை நெருங்கினார்கள். அங்கே பாதுகாப்பிற்கென்று யாரும் இல்லை. கோட்டையை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதவர்கள் நேராக கோட்டையின் மைய பகுதிக்கு சென்றார்கள். யார் முதலில் எதிரி கோட்டையின் மையத்தை அழிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த கேமின் வெற்றியாளர். ஆனால் எதிரி கோட்டையை அழிப்பது என்பது அவ்வளவு சுலபமில்லை. கோட்டை தனக்குள் ஒரு எதிரி வந்துவிட்டான் என்று தெரிந்ததும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள எதிரியை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். இப்போது அரவிந்தும் அவந்திகாவும் ஒருவர் மாற்றி ஒருவராக இந்த கோட்டையின் மையத்தை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த கிரிஷ் ஒரு நொடி உறைந்து போனான். டைகர் பாலாவும் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தான். நம்ம கோட்டையை அவங்களால அழிக்க முடியாதுல்ல, இல்லனா நம்ம ரிட்டர்ன் போகணுமா என்று கேட்டான் லோஹித். ஒரு நிமிடத்திற்கு முன்பு வரை பார்பி ஜூலி தொடர்ந்து அவந்திகாவால் தாக்கப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது ஆணவமாக சிரித்தவள், நம்ம திரும்பி போகணும்னு அவசியமே இல்ல, ஒரு நிமிஷம் நான் கூட இந்த அன்ஃபர்கெட்டபிள்ல ஒரு திறமையான பிளேயர்னு நினைச்சிட்டேன். ஆனா அவ இப்படி ஒரு முட்டாளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம கோட்டைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவ இப்படி முட்டாள்தனமான வேலை செஞ்சிட்டு இருக்க மாட்டா. இது அவங்களே அவங்களோட மரணத்தை தேடி போறதுக்கு சமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளை ஆச்சரியப்படுத்தும் விதமாக கோட்டையின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது. சீக்கிரம் நம்ம கோட்டைக்கு போகணும் என்று லோகித் கத்தினான். டைகர் பாலாவோ வெறுமையான முகத்தோடு, இப்போவே நாம ரொம்ப தாமதிச்சிட்டோம், இனி ஒன்னும் பண்ண முடியாது என்றான். வாய்ப்பே இல்ல, அவங்களால நம்மள ஜெயிக்கவே முடியாது என்று பார்பி ஜூலி உறுதியாக சொன்னாள். என்னதான் அவள் இதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவளுக்கு பதற்றம் கூடியது. இந்த விளையாட்டை துவங்கும் போது அவளிடம் இருந்த நம்பிக்கை எங்கு சென்றது என்றே தெரியவில்லை.
தாங்கள் எதிரியின் கோட்டையில் இருக்கிறோம், அதை தாக்க வேண்டும் என்பது கூட நினைவில் இல்லாமல் பதற்றமாக அவர்கள் அவந்திகாவையும் அரவிந்தையும் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். நல்ல வேளையாக அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக கோட்டை சஞ்சய் மோகனை கொன்றுவிட்டது என்ற செய்தி வந்தது. அப்பாடா என்று அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்க, இப்போது கோட்டை அன்ஃபர்கெட்டபிள் லவ்வை கொன்றுவிட்டது என்ற செய்தி வந்தது. பாகம் 253. கோட்டை சஞ்சய் மோகனையும் அன்ஃபர்கெட்டபிள் லவ்வையும் தாக்கியது என்று செய்தி வந்ததும் சத்தமாக சிரித்த பார்பி ஜூலி, முட்டாளுங்க, இவங்க என்ன நினைச்சாங்க? கோட்டை அழிக்கிறது அவ்வளவு சுலபமா? இப்படி பண்ணி வின் பண்ணிடலாம் நினைச்சாங்களா என்று அவள் அந்த வார்த்தையை முழுமையாக சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே ஸ்கிரீனில் தெரிந்த அடுத்த செய்தி அவள் இதயத்தில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. மிஷன் ஃபெயில்ட் என்று காட்டியது. கோட்டை சஞ்சய் மோகனையும் அன்ஃபர்கெட்டபிளையும் கொல்லும் மிஷனில் ஃபெயில் ஆகி இருக்கிறது. பார்பி ஜூலி மட்டுமல்ல, அந்த அறையே அமைதியாக மாறியது. அங்கிருந்த அனைவருமே ஒரு நிமிடம் வாயடைத்து போனார்கள். அடுத்த நொடி ஸ்கிரீனில் தெரிந்த காட்சியை பார்த்த பார்பி ஜூலி அப்படியே அதிர்ச்சியில் சட்டென எழுந்து நின்றாள். அவள் போன் கீழே விழுவது கூட அவளுக்கு தெரியவில்லை. இது இம்பாசிபிள், இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல என்று சொன்னவள் மனதில், இது மொபைல் கேம், கம்ப்யூட்டர் கேம் இல்ல, அதனாலதான் என்னால சரியா விளையாட முடியல என்று நினைத்தாள். அவளுக்கு இன்னொன்றும் தெளிவாக புரிந்தது. கண்டிப்பாக அந்த அன்கம்ஃபர்டபிள் லவ் தான் தியாவாக இருக்க முடியும். ஏனென்றால் இதுபோல் தைரியமான, யாராலும் யூகிக்க முடியாத அட்டாக்கை எல்லாம் தியா தான் செய்வாள். அதில் சிறப்பம்சம் என்னவென்றால், இதை வெறும் கேமாக பார்க்காமல் தியாவின் ஒவ்வொரு அடியிலும் ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதனால் அவள் எவ்வளவு பெரிய அட்டாக்கை செய்தாலும் அது பெரும்பாலும் வெற்றியில்தான் முடியும். இந்த விஷயத்தை யோசித்தவள் பீதியாக டைகர் பாலாவை பார்த்தாள். அவள் எதிர்பார்த்தது போல டைகர் பாலா அந்த ஸ்கிரீனையே வெறித்து பார்த்தவன் திரும்பி பார்பி ஜூலியை பார்க்கும் போது அந்த பார்வையில் ஒரு வெறுப்பும் அருவருப்பும் தெரிந்தது. அந்த அன்ஃபர்கெட்டபிள் லவ் தான் தியா என்று பார்பி ஜூலிக்கு தெரிந்திருக்கிறது என்றால், தியாவையே தனது ரோல் மாடலாக நினைத்து இந்த கேமிங் ஃபீல்டுக்கு வந்த டைகர் பாலாவால் கண்டு கொள்ள முடியாதா என்ன? அதே நேரம் இங்கே அவந்திகாவின் பிரைவேட் அறையில் மயான அமைதி நிலவியது. கிறிஸ்டியன் டீமில் அனைவரும் விழி வெளியே வந்து விழும் அளவிற்கு வாயை பிளந்து கொண்டு போனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவந்திகாவையும் அதே திகைப்போடு பார்த்தார்கள். கிறிஷால் இன்னும் இந்த அவந்திகாவிற்கு விளையாட தெரிந்துதான் விளையாடுகிறாளா, இல்லை ஏதோ பெரிய லக்கில் இந்த வெற்றி கிடைத்ததா என்று நம்ப முடியவில்லை. அதாவது இதெல்லாம் நிஜத்தில்தான் நடக்கிறதா, இல்லை கனவா என்பதை கூட அவனால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. அப்படின்னா இந்த மேட்சை நம்ம வின் பண்ணிட்டோமா என்று அதிர்ச்சியாக கேட்டான். சொல்ல போனால் இந்த மேட்சில் அவன் பங்கு சாவதை தவிர வேறொன்றும் இல்லை. வந்தான், செத்தான், ரிப்பீட் என்பதைத்தான் அவனும் அவன் நண்பர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். 5 பேர் விளையாடும் மேட்சில் 3 விளையாடாமலே எப்படி ஜெயிக்க முடியும் என்பது அவனுக்கு புரியவில்லை. அவன் சந்தேகத்தோடேயே அவந்திகாவை பார்த்தான். ஆமா, வின் பண்ணிட்டோம். இந்த கேம்ல நிறைய பக் இருக்கு. இப்பதான மொபைல் போன்ல இந்த கேமை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரா கம்ப்ளைண்ட் சொல்ல சொல்ல ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க என்றாள். கிரிஷ் இன்னும் திகைப்பு மாறாமல், ஆனா எப்படி அந்த கோட்டையை அழிக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சது என்றான். எல்லாம் கால்குலேஷன் தான் என்று அவந்திகாவிடமிருந்து கூலாக பதில் வந்தது. என்ன கால்குலேஷன்? கேமில் கூட கால்குலேஷனா என்று கிரிஷ் பார்த்து கொண்டிருக்க, அந்த கோட்டை 1 நிமிஷத்துக்கு 1 அட்டாக் தான் பண்ணும். நம்ம கிட்ட நிறைய எனர்ஜி இருந்துச்சு. இது ஒரு ஈஸியான மேட்ச் தான் என்றாள். என்னது ஈஸியான மேட்சா? நான் பார்த்ததிலேயே இதுதான் கஷ்டமான மேட்ச் என்று கிரிஷ் சத்தமாகவே சொல்லிவிட்டான். அவன் மட்டுமல்ல, சஞ்சய் முதற்கொண்டு அனைவருக்கும் அப்படித்தான். இத்தனை நாட்களாக அவர்கள் ஒரு உண்மையான கேமர்களோடு போட்டி போட்டதில்லை. தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொள்வார்கள், அவ்வளவுதான்.
அப்படி இருக்கையில் இன்று 2 ப்ரொஃபஷனல் பிளேயரை எதிர்த்து விளையாடியிருக்கிறார்கள். அவந்திகாவிடமிருந்தோ அரவிந்திடமிருந்தோ எந்த பதிலும் வரவில்லை. சிசுன்லா, யூ ஆர் கிரேட் என்று அவள் கைகளை குலுக்கினான். இதே இந்த இடத்தில் வேறொருவராக இருந்திருந்தால் கண்டிப்பாக கட்டிப்பிடித்திருப்பான். ஆனால் அரவிந்த் அருகில் நின்று கொண்டிருக்க அவனுக்கு கை கொடுக்கவே அச்சமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அளவில்லா மகிழ்ச்சியை அவனுக்கு எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை. சிசுன்லா, நீங்க யாரையாவது உங்களோட சீடர்களா ஏத்துக்க விரும்புறீங்களா என்று அவன் கேட்க அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. சத்தமாகவே சிரித்து விட்டாள். இங்கே லோகித் தன்னிடம் 2 ப்ரொஃபஷனல் பிளேயர்கள் இருக்கும் தைரியத்திலும் எப்படியும் ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கையிலும் கேம் ஆரம்பித்ததில் இருந்து ஃபேஸ்புக்கிலும் கேமிங் பேஜிலும் இந்த கேமை லைவ் ஸ்ட்ரீமாக போட்டுவிட்டிருந்தான். அவன் நோக்கமே கிறிஷ் தோல்வியடைவதை அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் கடைசியில் அவனே கோமாளியாகிவிட்டான். இந்த மேட்சை பொறுத்தவரை கிறிஷை யாரும் கவனிக்கவில்லை. அவன் நல்ல பாடகன்தான், அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அவன் நல்ல பிளேயர் இல்லை என்று அவன் ஃபேன்ஸ்களுக்கே தெரியும். இருந்தாலும் அவன் போடும் கேமிங் வீடியோவிற்கெல்லாம் வெறுமனே லைக் போட்டு விடுவார்கள். இன்று அனைவரது கண்ணும் அன்கம்ஃபர்டபிள் லவ் என்னும் அந்த புதிய பிளேயரின் மீதுதான் இருந்தது. இந்த ஓவர் நைட்டில் ஒபாமா ஆவது என்று சொல்வார்களே, இந்த அவந்திகாவின் விஷயத்தில் எப்போதும் இப்படித்தான் நடக்கிறது. அன்று அம்ரிதா ரோஹன் ஐடியும் சரி, இன்று அன்ஃபர்கெட்டபிள் லவ்வின் ஐடியும் சரி, ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகி விடுகிறாள். விளையாடி முடித்ததும் அரவிந்தும் அவந்திகாவும் மற்ற 4வரிடமும் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். காரில் வரும்போது அவந்திகாவின் முகத்தில் அளவில்லாத சந்தோஷம். ஆர்வமாக கேமிங் பேஜை ஓபன் செய்து அவள் விளையாட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் கமெண்ட்டுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்த், இப்ப மட்டும் நான் அன்ஃபர்கெட்டபிள் லவ்ன்ற அக்கவுண்ட்ல இருந்து லாகின் பண்ணேன்னு வைங்க, என் போனே ஹேங் ஆயிடும் போல. அவ்வளோ ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கோம். இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களே என்று கார் ஓட்டிக் கொண்டிருக்கும் அரவிந்திடம் ஆர்வமாக போனை நீட்டினாள். அரவிந்த் காரை ஓரமாக நிப்பாட்டிவிட்டு அவள் கையில் இருந்து போனை வாங்கவும் தான் அவள் அவனை கார் ஓட்ட விடாமல் டிஸ்டர்ப் செய்கிறாள் என்பதே அவந்திகாவிற்கு புரிந்தது. சாரி அரவிந்த், நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொல்லி ஈ என்று சிரித்து வைத்தாள். வெல்டன் அவந்திகா என்று அரவிந்தும் முகமெல்லாம் புன்னகையாக அவளிடம் சொன்னான். இப்போது அவந்திகாவை பார்ப்பதற்கு ஏதோ முதலாக பரிசு வாங்கி அதை தன் அம்மாவிடம் ஆர்வமாக காட்டும் பள்ளி குழந்தை போல்தான் தெரிந்தாள். அரவிந்த் சொன்னதை கேட்டு விளையாட்டாக நாக்கை நீட்டியவள், ஆனாலும் அரவிந்த், உங்க ஃபேன்ஸ் குரூப் கிட்ட கூட நான் நெருங்க முடியாது. உங்களுக்கெல்லாம் மில்லியன் கணக்குல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்று விளையாட்டாக உதட்டை சுளித்து கொண்டு அவள் சொல்ல அவந்திகாவை பார்த்த அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. மீண்டும் தன் செல்போன் திரையை பார்த்தவளுக்கு அவளுக்குள் மீண்டும் ஒரு உத்வேகம் தோன்றுவது போல் இருந்தது. 8 வருடங்களுக்கு முன்னர் கேமிங்கை விடுவதை தவிர அவளுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு அவள் தன் அடையாளத்தை மறைத்து விளையாடியிருக்கிறாள். ஆனால் அந்த வேகமும் வெறியும் அவளிடம் இருந்தது இல்லை. இன்றுதான் அவள் அதே தியாவாக விளையாடியிருக்கிறாள். அவந்திகாவின் விரல்கள் மீண்டும் விளையாடுவதற்கு துடித்துக் கொண்டிருந்தன. தன் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாதவள் அன்ஃபர்கெட்டபிள் லவ் என்னும் அக்கவுண்டிலிருந்து லாகின் செய்து பார்த்தாள். அவள் நினைத்தது போலவே ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் மலை போல் குவிந்திருந்தது. அவர்கள் விளையாடி முடித்து இன்னும் அரை மணி நேரம் கூட முழுதாக முடிந்திருக்காது. இந்த குறுகிய நேரத்திலேயே அவளுக்கு நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டுகள் வந்திருந்தன. ஒரு சிலரிடமிருந்து பிரைவேட் மெசேஜ்களும் வந்திருந்தன. சிரித்துக்கொண்டே அனைத்தையும் தள்ளிவிட்டவள் டைகர் பாலா என்ற பெயரை பார்த்ததும் என்ன அனுப்பியிருக்கிறான் என்று ஓபன் செய்து பார்த்தாள். அவன் அனுப்பிய முதல் மெசேஜே, நீங்க தியா தானே என்பதுதான். இதை படித்ததும் அவள் உதடுகள் அனிச்சையாக புன்னகைத்தது. அதற்கடுத்து, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா
என்று கேட்டிருந்தான். இதை படித்ததும் அன்று இவள் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் டைகர் பாலா இவர்களது டீமை விட்டு சென்றதுதான் அவந்திகாவின் நினைவிற்கு வந்தது. அவன் வேண்டான்னு உதாசீனப்படுத்திட்டு போன கோச் தான் அவன் தேடி போன தியான்னு தெரிஞ்சா அவனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் என்று யோசித்தவள் அந்த நாளை எண்ணி இப்போதே ஆர்வமாக காத்திருக்க ஆரம்பித்தாள். காலையிலேயே இவர்களது லக்கேஜ் எல்லாம் மாதவியின் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டதால் நேராக இவர்கள் இருவரும் மாதவியின் வீட்டிற்கே வந்தார்கள். வாசலிலேயே அமர்ந்திருந்த கேர்டேக்கர் மரியா இவர்களை பார்த்ததும், மேடம், சார், 2 பேரும் வந்துட்டீங்களா என்று சொன்னவள் ஒரு நிமிடம் தயங்கி நிற்க, ஒரு நொடி மரியாவாக ஏதாவது சொல்லுவாள் என்று அமைதியாக நின்ற அவந்திகா, மரியா ஆண்டி, என்னாச்சு? அத்தை என்ன பண்றாங்க என்று விசாரித்தாள். இன்னைக்கு பெரிய மேடம் காலையிலே சாப்பிடவே இல்ல, மதியம் கூட ரொம்ப கம்மியாதான் சாப்பிட்டாங்க என்று மெதுவாக சொன்னாள். இதை கேட்டதும் கொஞ்சம் பதறிய அவந்திகா வேகமாக, என்னாச்சு? ஏன் அத்தை சாப்பிடல? இப்ப எங்க இருக்காங்க என்று அடுக்கடுக்காக கேட்டாள். தெரியல மேடம், இப்ப மாடியில இருக்காங்க என்று மரியா சொல்லவும், என்னது மாடியிலையா என்று கேட்ட அவந்திகா அரவிந்தை பார்த்து, அரவிந்த் வாங்க அத்தைய போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக மாடிக்கு சென்றாள். அங்கே மாதவி எதையோ வெறித்து பார்த்து கொண்டு நிற்பது தெரிந்தது. அவளை பார்த்ததுமே அவள் ஏதோ தனிமையில் இருக்கிறாள் என்பது நன்றாகவே தெரிந்தது. அது எதனால் என்று அவந்திகாவிற்கும் தெரிந்தது. நேத்ரா இருக்கும் வரை அவள் எப்போதும் மாதவியுடனேயே இருப்பாள். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, புத்தகம் படிப்பது, சமைப்பது, ஏதாவது பேசுவது என்று எந்த நேரமும் மாதவியுடனேயே இருக்கும் நேத்ரா இப்போது இல்லை என்றால் மாதவிக்கு தனிமையில் இருப்பது போலத்தானே தோன்றும். திடீரென்று அவந்திகாவின் இதயத்தில் ஒரு சோகம் வந்து அமர்ந்து கொண்டது. தன்னால் தான் அரவிந்த் நேத்ராவை வீட்டில் தங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்று நினைக்கும் போதே அவளுக்கு குற்ற உணர்வாக இருந்தது. தன் உதடுகளை அழுந்த கடித்து தன் சோகத்தை மறைத்தவள் மாதவியை நோக்கி முன்னே சென்றாள். தனக்கு பின் ஏதோ சத்தம் கேட்பது கேட்டு திரும்பி பார்த்த மாதவி அவந்திகாவும் அரவிந்தும் வருவதை பார்த்ததும் முகமெல்லாம் புன்னகையாக, பொம்மி, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா என்றாள் சந்தோஷமாக. என்று தலையசைத்த அவந்திகா மாதவியின் கையை பிடித்து, அத்தை, நம்ம நேத்ராவை திரும்பவும் வீட்டுக்கு வர சொல்லுவோமா என்றாள் தீர்க்கமான குரலில். அவந்திகாவை பாசமாக வருடிய மாதவி, இல்ல பொம்மி, நேத்ரா பண்ணுனதும் தப்புதான். உன்னை அவ அப்படி நடத்திருக்க கூடாது. உன்னை இந்த குடும்பத்துல ஒருத்தரா அவ நினைக்கல. அதுக்கான பனிஷ்மெண்ட்ட கண்டிப்பா அவ அனுபவிச்சுதான் ஆகணும். அதுவும் இல்லாம இது நிரந்தரமான பிரிவெல்லாம் ஒண்ணும் இல்ல. படம் முடிஞ்சதும் திரும்பி வந்துட போறா, அவ்வளவுதானே. வரும்போது கண்டிப்பா அவளோட தப்ப அவ உணர்ந்திருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாதவி சொல்வதை கேட்ட அவந்திகாவிற்கு கொஞ்சம் அவள் மனதில் இருந்த குற்ற உணர்வு குறைந்தது போல் இருந்தது. அவந்திகா முதலாக மாதவியை பார்த்ததிலிருந்து இப்போது வரை மாதவி அவந்திகாவிடம் ஒரே போல்தான் நடந்து கொள்கிறாள். அவந்திகாவிற்கு ஒரு அவமானம் என்றால் அதை செய்தது தன் மகளாக இருந்தாலும் தண்டனை கிடைக்க வேண்டும் என்று சொல்வதிலிருந்தே மாதவி அவந்திகாவை எவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறாள் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. சிறிது நேரம் அரவிந்தும் அவந்திகாவும் மாதவியோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். பின் மாதவியோடு கீழே வந்தார்கள். மாதவியை அவர் அறையில் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அவந்திகாவும் அரவிந்தும் அகிலனின் அறைக்கு சென்றார்கள். அவன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவர்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று விட்டுவிட்டு தங்களது அறைக்கு சென்று விட்டனர். அறைக்குள் நுழைந்ததுமே, அரவிந்த், அடுத்த முறை நம்ம எங்கனாலும் வெளியே போனா கண்டிப்பா அத்தையையும் நாம கூட கூட்டிட்டு போனோம். அதை விட அவங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருந்துட முடியும்? அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் என்று அவள் சொல்ல அரவிந்தும் சரி என்றான். ஆனால் அவந்திகாவின் எண்ணமெல்லாம் மாதவியை பற்றியதாகத்தான் இருந்தது. அந்த அறையில் அங்கும் இங்கும் நடந்தவள், அரவிந்த், வேற என்ன அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்?
அம்மாவை எந்த விஷயம்லாம் சந்தோஷப்படுத்தும் என்று தீவிரமாக கேட்கவும் அரவிந்தின் முகம் கனிவாக மாறியது. அப்படியே பின்னாலிருந்து அவளை கட்டிப்பிடித்து அவள் தோளில் முகம் புதைத்தான். அவந்திகாவால் அரவிந்தின் உடலின் வெப்பத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஒரு நிமிடம் அவள் உடல் சிலிர்த்தது. லேசாக அசைந்தவள், அரவிந்த், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன் என்றாள். அரவிந்த் இன்னும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் அவளது வெண்மையான வெற்று முதுகை பார்த்ததும் இன்று கேம் விளையாடும் போது அவள் முகம் எவ்வளவு சீரியஸாக இருந்தது என்பதுதான் அவன் நினைவிற்கு வந்தது. சட்டென அவன் உடலில் ஆழமான வேட்கை தோன்றுவதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவந்திகா, நானும் சீரியஸா தான் இருக்கேன் என்றான் கிறக்கமான குரலில். அவன் பேசும்போது அவனின் சூடான மூச்சு காற்று அவள் காது மடல்களில் உரசி சென்றது. அது அவள் உடலெங்கும் மின்சாரம் பாய்ச்சியது போல் இருந்தது. லேசாக இருமியவள் தன்னை கொஞ்சம் சமன் செய்து கொண்டு, என்னன்னு சொல்லுங்க என்றாள். இப்போதைக்கு அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு என்று அரவிந்த் பூடகமாக சொல்லவும், என்ன அரவிந்த், அது என்ன விஷயம் என்று அவந்திகா உண்மையான ஆர்வத்தோடு கேட்டாள். இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேணும், அதுதான் அவங்கள சந்தோஷப்படுத்தும். இதை கேட்டதும் அவந்திகாவின் முகம் கருத்தது. சட்டென திரும்பியவள் அவனை தன்னிடம் இருந்து தள்ளினாள். சற்று நேரத்திற்கு முன்னர் அரவிந்தின் வார்த்தைகளும் செயல்களும் அவந்திகாவை கிளர்ந்தெழச் செய்திருந்தன. ஆனால் இப்போது அவன் சொல்லிய இந்த பேரன் பேத்தி என்ற இரண்டே வார்த்தை அவள் கிளர்ச்சியை மொத்தமாக நிர்மூலமாக்கி கோபமாக்கியது. அவந்திகாவின் இந்த தாக்குதலை எதிர்பார்க்காத அரவிந்த் அவள் கையை பிடித்து அவள் கண்களை நேராக பார்த்து, அவந்திகா, நான் ஒண்ணு விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன், நம்ம ஒரு குழந்தை பெத்துக்கலாம் என்றான். பாகம் 254. அவந்திகாவின் கையை பிடித்த அரவிந்த் சீரியஸான முகபாவத்தோடு நம்ம ஒரு குழந்தை பெத்துக்கலாம் என்று சொல்ல அவனை பார்த்து கசப்பாக புன்னகைத்த அவந்திகா, என்னது குழந்தையா? அதுக்கு நாம இன்னும் 1 வருஷம் காத்திருக்கணுமே என்று சொல்ல, என்னது 1 வருஷமா? ஏன் என்று புரியாமல் அரவிந்த் கேட்க அவனை கோபமாக பார்த்த அவந்திகா, ஏன்னா நீங்க எனக்கு கொடுத்த கருத்தடை மாத்திரை அவ்வளோ பவர்ஃபுல்லானது, அதனால இன்னும் 1 வருஷத்துக்கு என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. நீ என்ன சொல்ற? நான் உனக்கு கொடுத்த கருத்தடை மாத்திரை எந்த விதத்திலையும் உன் ஹெல்த்த அஃபெக்ட் பண்ணாது. இதை கேட்ட அவந்திகா சத்தமாக சிரித்தாள். ஆனால் அவள் மனம் வலித்தது. ஆரம்பத்தில் அவள் திருமணம் ஒரு அக்ரிமெண்டாகத்தான் இருந்தது. அவள் வேலை குழந்தை பெற்று கொடுப்பது மட்டும்தான் என்று நினைத்தாள். ஆனால் யாருக்கு தெரியும் எவ்வளவு விஷயம் நடக்கும் என்று. இப்போது அரவிந்த் அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் அவள் ஒன்றும் இதை நினைத்து அவ்வளவு உற்சாகமாகவெல்லாம் இல்லை. எப்போதும் அவள் மனதில் ஒரு கசப்புணர்வு இருந்து கொண்டேதான் இருக்கும். அது இந்த கருத்தடை மாத்திரை குறித்து தான். எனக்கு மாத்திரை கொடுக்கையில ஒரு நாள் நீங்க என்ன லவ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருக்காது அரவிந்த். இப்ப பாத்தீங்களா, தன்வினை தன்னை சுடுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க என்று சொல்ல நினைத்த அவந்திகா வாய்வரை வந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக நின்றாள். அவந்திகா இதை நினைத்து கொண்டிருக்கும் போது அரவிந்த் மீண்டும் அவந்திகாவின் இடுப்பை வளைத்து பிடித்தவன் அவள் கண்களை பார்த்து பேச ஆரம்பித்தான். அவந்திகா, சத்தியமா சொல்ற, அந்த மருந்தால உன் ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. உண்மையிலேயே அது அவ்வளோ எஃபெக்டிவான மருந்து கிடையாது. அது ஒரு சீக்ரெட் ஃபார்முலானால உருவாக்கப்பட்ட நாட்டு மருந்து. இன்னமும் பல கிராமங்கள்ல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உனக்காக இதை ரொம்ப திறமையான ஆளுங்களை வச்சு ரெடி பண்ண வச்சேன். அதுல எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க இயற்கையான பொருட்களை வச்சுதான் தயாரிச்சாங்க. நானும் கூட இருந்து அவங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் அந்த மருந்த வாங்கிட்டு வந்தேன். இதை கேட்டதும் அவனை நம்ப முடியாத பார்வை பார்த்த அவந்திகா, என்ன என்றாள் அதிர்ச்சியாக. ஆரம்பத்தில் அரவிந்த் அவந்திகாவின் உடல்நிலை குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் அந்த மருந்தை கொடுத்து விட்டான் என்றுதான்
அவளுக்கு கோபம் இருந்தது. என்னதான் இப்போது அவந்திகா அரவிந்தை காதலித்தாலும் இந்த விஷயம் அவள் மனதில் அடி ஆழத்தில் அழுத்திக் கொண்டேதான் இருந்தது. ஆனால் இப்போது அவனுக்கு அவள் உடல்நிலை மீது அக்கறை இருக்கிறது என்று தெரிந்ததும் அவந்திகாவிற்கு இருந்த வருத்தம் ஒரே நொடியில் மறைந்தது போல் இருந்தது. அன்று கருத்தடை மாத்திரை குறித்து இவர்களுக்குள் சண்டை வந்தபோது அரவிந்த் அவள் உடல்நிலைக்கு எந்த கெடுதலும் விளைவிக்கவில்லை என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது இப்போதுதான் அவள் நினைவிற்கு வந்தது. அன்று அவன் பொய் சொல்கிறான் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவள் உடல்நிலை மீது அவன் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் இதை நினைத்து ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு கொண்டாள். அவந்திகா, நீ உன் ஹெல்த் பத்தி சொன்னது ரொம்பவே தப்பு. யாரு உன்கிட்ட இது சொன்னது என்று அவன் குழப்பமாகவும் கோபமாகவும் கேட்டான். யாரும் என்கிட்ட ஸ்பெஷலா சொல்லிட்டு போகல. என்னோட பிசிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்ல நான் கருத்தடை மாத்திரை ஓவர் டோஸ் எடுத்திருக்கேன்னு வந்துச்சு. டாக்டர் தான் நான் இன்னும் 1 வருஷத்துக்கு கர்ப்பமாக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அரவிந்த், நீங்க எங்க இருந்துதான் இந்த சீக்ரெட் ஃபார்முலாவை புடிச்சீங்களோ தெரியல. பாருங்க, இப்போ அது நம்ம 2 பேரையும் அஃபெக்ட் பண்ணிருச்சு என்று வருத்தமாக சொன்னவள் அரவிந்தின் வாடிய முகத்தை பார்த்து, பரவாயில்ல அரவிந்த், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். நல்ல வேளை நமக்கு அப்பவாச்சும் தெரிய வந்துச்சு. இன்னும் 1 மாசத்துக்கு நான் அந்த மாத்திரைய தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தேன்னா என்னால குழந்தையே பெத்துக்க முடியாம போயிருக்கோன்னு டாக்டர் சொன்னாங்க. இதை கேட்ட அரவிந்திற்கு இதில் ஏதோ தவறு இருப்பது போல் தோன்றியது. வாய்ப்பே இல்ல அவந்திகா, நான் ஒன்னும் அந்த மாத்திரைய ரெடி பண்ண உடனே டைரக்டா உனக்கு கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ வச்சு அந்த மருந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கொடுத்தேன். பட் நீ இப்ப சொல்லிட்டு இருக்கிறது என்று அவன் எதையோ யோசிப்பவன் போல் நிற்க இப்போது அவளுக்கும் ஏதோ உறுத்தியது. ஒருவேளை அவளது மெடிக்கல் ரிப்போர்ட் பொய்யாக இருக்குமோ என்று யோசித்தவளுக்கு அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்று தோன்றியது. ஏனென்றால் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அவள் கம்பெனியில் உள்ள அனைவருக்கும் எடுத்தது. அதற்கு பிறகும் அவந்திகா தனியாக சென்று செக் செய்து பார்த்தாளே, அதில் எப்படி தப்பு இருக்க முடியும் என்று யோசித்தவள், அரவிந்த், என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவங்க பொய் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்ல. 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். அதோட இத்தனை நாளா நாம எந்த விதமான சேஃப்டியும் இல்லாம தானே இருந்தோம். அப்படி இருந்தும் ஏன் நான் கர்ப்பமாகல? அவந்திகாவின் கேள்வி நியாயமானதாக இருந்தது. அரவிந்தின் முகம் தீவிரமாக மாறியது. அரவிந்த் அவளுக்கு பாதிப்பை கொடுக்கும் மருந்தை கொடுக்கவில்லை. அதே போல மெடிக்கல் ரிப்போர்ட்டும் பொய் சொல்லவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும், எங்கு தப்பு நடந்திருக்கும் என்று யோசித்த அவளுக்கு தன்னை சுற்றி தன் கண்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வலை பின்னப்பட்டிருப்பது போல் தோன்றியது. அரவிந்த் வேகமாக தனது ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அரவிந்த், எங்க போறீங்க என்று அவள் பதற்றமாக கேட்க, இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நான் இப்பவே போய் செக் பண்ணிட்டு வரேன் என்று சொன்னவன் வேகமாக கிளம்பினான். அரவிந்த் அங்கிருந்து கிளம்பிய பிறகு சிறிது நேரம் அந்த ரூமில் தனியாக இருந்த அவந்திகா வெளியே வந்து பார்த்தாள். அவள் முகம் குழப்பமாகவே இருந்தது. அந்த மாத்திரையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் வேறு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். மாதவி ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். என்னாச்சத்த, நீங்க இன்னும் தூங்கலையா என்று கேட்டுக்கொண்டே அவந்திகா அவர் அருகில் செல்லவும், பொம்மி, காலையிலிருந்து எனக்கு என்ன வேலை சொல்லு? தூங்கி தூங்கி நான் டயர்ட் ஆயிட்டேன். இப்ப என்ன டைம் ஆகிருச்சு அதுக்குள்ள தூங்குறதுக்கு? ஆமா பொம்மி, நீயும் அரவிந்தும் வெளியே போயிட்டு வந்தீங்க, டயர்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அந்த அரவிந்த் இந்த நேரத்துல எங்க கிளம்பி போனா என்று அவர் கேட்கவும், அவரு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னார் அத்த என்றவள், அத்த நம்ம ஒரு கேம் விளையாடலாமா என்று கேட்கவும் மாதவி குஷியாகிவிட்டார். இப்போது 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஐபேடை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தவர்கள் பேசிக்கொண்டே விளையாடினார்கள். பொம்மி, எப்பவும் நான் உன் கூட தான் கேம் விளையாடுறேன், மத்த யாரும் என் கூட கேம் விளையாட மாட்டாங்க என்று மாதவி சோகமாக சொல்லவும் அவரை குழப்பமாக பார்த்த அவந்திகா, நேற்று அவங்க கூட கேம் விளையாட மாட்டாளா அத்த என்று கேட்டாள்.
நேத்ராவுக்கு இந்த கேம்ல எல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல பொம்மி. அதனால அவ எப்பவும் என் கூட கேம் விளையாட மாட்டா. ஓ, ஓகே ஓகே அத்தை என்று சொன்ன அவந்திகா கேமில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள். 2 ரவுண்ட் விளையாடியதும் சோர்வாக உணர்ந்த மாதவி, பொம்மி என்னால முடியல, எனக்கு ரொம்ப வயசாகிருச்சுன்னு நினைக்கிறேன், என்னால 2 ரவுண்டுக்கு மேல விளையாட முடியல என்று மாதவி சின்ன குழந்தை போல் சொல்ல அவந்திகா சிரித்து கொண்டே, இது வயசாகிருச்சுன்னு அர்த்தம் இல்ல, நீங்க டயர்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்குதான் நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றது என்று அவந்திகா சொல்லவும் மாதவியும் தலையசைத்தார். 1 நிமிடம் மௌனமாக இருந்த அவந்திகா, அத்தை அந்த திலகா எப்படி இருக்காங்க, ஏன் எப்படி பண்ணுனாங்க, அவங்க வீட்ல எதுவும் பிரச்சனையா என்று மரியாவிடம் கேட்ட அதே கேள்வியை இன்று மாதவியிடம் கேட்டாள். இதை கேட்டதும் மாதவியின் முகம் சோகமாக மாறியது. திலகா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல பொம்மி. ரொம்ப வருஷமா அவ நம்ம வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. நான் அவளை முழுசா நம்பினேன். ஆனா அவ அந்த மேனகாவோட கைக்கூலியா இருப்பான்னு யாரு நினைச்சது? இப்ப அந்த திலகாவை நினைச்சா எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு. நம்பிக்கை துரோகி என்று மாதவி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இடைமறித்த அவந்திகா, அத்தை இந்த விஷயத்த மேனகா தான் பண்ண சொல்லிருப்பாங்கன்னு எதை வச்சு இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? திலகா போகும்போது மேனகாவுக்காகத்தான் இத செஞ்சேன்னு சொன்னாங்களா என்று அவந்திகா கேட்க, இல்ல அவந்திகா, திலகா எதுவும் சொல்லல. ஆனா மேனகாவை தவிர இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வேற யாரும் செய்ய முடியாது என்று சொல்லும் போதே மாதவியின் முகத்தில் வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. சொல்ல போனால் இந்த போட்டோ பிரச்சனை குறித்து இன்னும் மாதவிக்கு எதுவும் சரியாக தெரியவில்லை. திலகாதான் இதை செய்தது என்று அரவிந்த் சொன்னான், அவ்வளவுதான். அதை தவிர அவளுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஆனாலும் மாதவி தன் கற்பனையிலேயே மேனகாதான் இதை செய்தது என்று முடிவெடுத்து விட்டார். அவந்திகாவின் கையை பிடித்த மாதவி, பொம்மி நான் உன்கிட்ட அந்த ராஜேந்திரன் குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாதுதான். அவங்களுக்கும் நமக்கும் ஒன்னும் இல்லைன்னு ஆன அப்புறம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆனாலும் நீ இந்த குடும்பத்தோட மருமக. எப்ப அந்த மேனகா உன்னை டார்கெட் பண்ணி இந்த வேலைய செஞ்சாலோ இனி நீ எல்லா விஷயத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது. அந்த மேனகா இருக்காளே, சரியான ஏமாத்துக்காரி. எப்படியோ பேசி பண்ணி ராஜேந்திரனை மயக்கிட்டா. அந்த ஆளும் அவ்வளோ ஒன்னும் ஒழுக்கம் இல்ல. வீட்டுல பொண்டாட்டி 2 பசங்கன்னு எல்லாம் இருக்கையில அவருக்கு தொடுப்பு கேட்டிருக்கு. எப்ப எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சோ நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு அரவிந்தை என்னோட கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் பண்ணுனதுல ஏதாவது தப்பா பொம்மி என்று கேட்டு மாதவி நிறுத்தவும், இல்லவே இல்ல அத்தை என்றாள் அவந்திகா. இது மாதவிக்கு கொஞ்சம் பூஸ்ட் குடித்தது போல் இருக்க அவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். ஆனா அந்த ஆள் பண்றதெல்லாம் பொறுத்துக்காம நான் டிவோர்ஸ் வாங்கினதால நான் திமிரு பிடிச்சவளாயிட்டேன். உண்மையிலேயே நான் போனதும் அந்த ஆளுக்கும் அவரோட கள்ளக்காதலிக்கும் ரூட் கிளியர் ஆகிருச்சு. அப்புறம் அந்த மாயக்காரி ராஜேந்திரன் குடும்பத்திலேயே வந்து செட்டில் ஆகிட்டா. ஆனா என்ன பண்றது, ராஜேந்திரனை வளைச்சு போட முடிஞ்சவளால ஒரு குழந்தை பெத்துக்க முடியல. இத்தனை வருஷமா அவளுக்கு ஒரு குழந்தை இல்ல. இப்ப அவளுக்கு வயசாகிடுச்சு. இனிமேலும் அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல. அதான் அவ அர்ஜுனா அவ பக்கம் இழுத்துக்கணும்னு நினைக்கிறா என்று சொல்லும் போதே மாதவியின் கண்கள் கலங்கியது. ஆதரவாக மாதவியை பிடித்த அவந்திகா, ஆனா அத்தை நீங்க ஏன் உங்க கூட அர்ஜுனை கூட்டிட்டு வராம விட்டீங்க? அர்ஜுன் தானே சின்ன பையன், அவனுக்கு தானே உங்களோட அரவணைப்பு அதிகமா தேவைப்பட்டிருக்கோம் என்று அவந்திகா கேட்கவும் மாதவியின் முகம் இன்னும் சோகமாக மாறியது. இந்த பிரச்சனை நடக்கும்போது அர்ஜுன் வெளிநாட்டுல படிச்சிட்டு இருந்தான். ஆரம்பத்துல எனக்கு இந்த மேனகாவை பத்தி தெரிய வந்தப்போ நான் இத பெரிய பிரச்சனை ஆக்காம கண்டுக்காம விட்டுறலான்னு தான் நினைச்சேன். எனக்கு அந்த ஆள் கூட இருக்கிறதுல எந்த விருப்பமும் இல்லதான். ஆனா என் பசங்களோட எதிர்காலத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கலான்னு இருந்தேன். நான் இப்ப வரைக்கும் கூட டிவோர்ஸ் வாங்கியிருக்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு நடந்தது என்று எதையோ நினைத்த மாதவியின் முகத்தில் ஒரு நொடி கோபம் தோன்றி மறைந்தது. எப்படியோ நான் அரவிந்தோட அன்னைக்கே அவசரமா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்.
வந்ததும் நான் அர்ஜுனுக்கு கால் பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த ராஜேந்திரன் இருக்காரே, அதுக்குள்ள அர்ஜுனோட போன் நம்பரை மாத்திட்டாரு. அதுக்கு மேல நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால அர்ஜுனை கான்டாக்ட் பண்ணவே முடியல. அவன் வெளிநாட்டுல இருந்து வந்ததும் நான் அவனை பார்க்க போனேன். பட் அதுக்குள்ள இந்த ராஜேந்திரன் அவன் மனச மாத்தி நான் தான் அவனை விட்டுட்டு போனேன்ற மாதிரி நினைக்க வச்சுட்டாரு. அவனும் சின்ன பையன், எதையும் யோசிக்காம அப்பா சொல்றதுதான் உண்மைன்னு நம்பிட்டான் என்று சொன்ன மாதவி தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, இந்த விஷயத்துல அர்ஜுன குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல பொம்மி. நானும் ஒரு அவசரத்துல அவனை பத்தி யோசிக்காம கிளம்பி வந்துட்டேன். அவன் என் மேல கோபப்படுறது நியாயம்தான். எனக்கு எப்பவுமே அர்ஜுன் விஷயத்துல ஒரு குற்ற உணர்வு இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா அர்ஜுன் என்ன வெறுத்தா கூட பரவாயில்ல, அவனோட அண்ணனை வெறுக்கிறான். அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. பொம்மி, நீயும் அரவிந்த் கிட்ட சொல்லு. அர்ஜுன் ரொம்ப சின்ன பையன். இப்ப அவன் நடந்துக்கிறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேணான்னு சொல்லு. இப்ப அர்ஜுன் நடந்துக்கிறத வச்சு எங்க அரவிந்த் அவனை வெறுத்துருவானோன்னு எனக்கு இன்னும் கவலையா இருக்கு என்று சொன்ன மாதவி உடைந்து அழ ஆரம்பித்தார். வெறுப்பால் பிரிந்த உறவுகளை விட புரியாமல் பிரிந்த உறவுகள்தான் அதிகம். பாகம் 255. எங்கு அரவிந்த் அர்ஜுனை வெறுத்து விடுவானோ என்று நினைத்த மாதவி அவந்திகாவிடம் அதை சொல்ல வருத்தப்பட்டு கொண்டிருக்க, மாதவியின் கண்ணீரை பார்த்த அவந்திகாவிற்கு வேதனையாக இருந்தது. ஐயோ அத்தை, என்ன நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அண்ணன் தம்பி உறவு அவ்வளோ சீக்கிரமா அருந்து போயிருமா என்ன? ரத்த பாசம் விட்டு போகாதாத்த. இப்ப வேணும்னா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அர்ஜுனும் அரவிந்தும் பிரிஞ்சிருக்கலாம். ஆனா எப்பவும் இப்படியே இருக்க மாட்டாங்க. நீங்க வேணும்னா பாருங்க, சீக்கிரமே அரவிந்தும் அர்ஜுனும் ஒன்னா வந்து சந்தோஷமா உங்ககிட்ட பேசத்தான் போறாங்க என்று சொன்னவள் தன் மாமியாரின் கைகளை ஆதரவாக பற்றி கொள்ள தன் எதிரே இருந்த காஃபி டேபிளை வெறித்து பார்த்த மாதவி, நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருக்கேன் பொம்மி என்று சொல்லி ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். வேகமாக தனது எதிரே இருந்த ஐபேடை எடுத்த அவந்திகா, அத்த இன்னொரு ரவுண்ட் விளையாடுவோமா என்று கேட்கவும் மாதவியும் சரி என்று போனை எடுத்து விளையாட ஆரம்பித்தார். அவந்திகா நினைத்தது போலவே விளையாட ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே மாதவி விளையாட்டில் முழுவதும் மூழ்கிவிட அவர் முகத்தில் இருந்த வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. முன்பு போலவே 2 ரவுண்ட் விளையாடி முடித்ததும், பொம்மி அவ்வளவுதான், என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு என்று அவர் சொல்ல, அவந்திகாவும் ஓகே அத்த, நாம ரொம்பவே விளையாடிட்டோம், போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லியவள் மாதவி அவர் அறைக்கு சென்றதும் தானும் தனது அறைக்கு சென்றாள். இன்று மாதவி சொல்லிக் கொண்டிருந்ததுதான் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ உண்மையாவே மேனகாதான் இந்த வேலையை செஞ்சிருப்பாளா? நாம தான் நேத்ரா மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோமோ என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. ஒருவேளை தான் நேத்ராவின் மீது தவறாக சந்தேகப்பட்டிருந்தேன் என்றால் இப்போது நேத்ரா வீட்டிற்கு வராமல் அனுபவிக்கும் தண்டனை தன்னால் தானே அவளுக்கு கிடைத்தது என்று அவந்திகாவிற்கு குற்ற உணர்வாக இருந்தது. இதற்கெல்லாம் ஒரே வழி, திலகாவை சந்தித்து அவரிடம் யார் இந்த விஷயத்தை செய்ய சொன்னது என்று கேட்பதுதான் என்று முடிவு செய்து கொண்டாள். அதே நேரம் அந்த கருத்தடை மாத்திரை பிரச்சனை வேறு அவந்திகாவின் மூளையை துளைத்து கொண்டிருந்தது. அப்போதுதான் அன்று அவந்திகா குடிக்கும் பால் எப்போதும் திலகாதான் கொண்டு வருவாள் என்று மரியா சொன்னது அவந்திகாவிற்கு நினைவிற்கு வந்தது. ஒருவேளை இது திலகாவின் வேலையாக இருக்குமோ? அரவிந்த் கொடுத்த மாத்திரைக்கு பதிலாக வேறொரு மாத்திரையை திலகாதான் கலந்திருப்பாளோ என்று தோன்றியது. அன்று இரவு முழுவதும் இதையே யோசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அரவிந்தும் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. இரவெல்லாம் வீட்டிற்கு வரவில்லை. நைட் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று மட்டும் மெசேஜ் அனுப்பியிருந்தான். அவந்திகா இருந்த குழப்பத்தில் அவளும்
பெரிதாக எதுவும் கேட்கவில்லை. மறுநாள் எப்போதும் போல் எழுந்து கிளம்பி ஆபீஸ் சென்றாள். இப்போது ஆபீஸில் அனு இல்லாததால் பெரிதாக எந்த சிக்கலும் இல்லாமல் அனைத்தும் நன்றாகவே போனது. அதுவும் தீக்ஷியே அனைத்து வேலைகளையும் திறமையாக செய்து முடித்து விடுவதால் அவந்திகாவிற்கு பெரிதாக அங்கு எந்த வேலையும் இல்லை. எப்படியாவது திலகாவை சந்தித்து என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவந்திகாவின் இப்போதைய குறிக்கோளாக இருந்தது. திலகா என்ன அவ்வளவு பாப்புலரான ஆளா கூகுளில் தேடி அட்ரஸ் கண்டுபிடிப்பதற்கு? அவளது அட்ரஸை கண்டுபிடிப்பது அவந்திகாவிற்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு வழியாக திலகாவின் அட்ரஸை கண்டுபிடித்தவள் நியூஸ் கலெக்ட் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு திலகாவை பார்க்க சென்றாள். திலகாவின் வீடு சமையலறை கூட இல்லாமல் ஒரே ஒரு அறை மட்டும் கொண்ட சிறிய வீடு. இல்லை, ரூமாகத்தான் இருந்தது. அதுவும் வாடகை ரூம் தான். இதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. திலகா அரவிந்திடம் வேலை செய்யும் போது அவர் பார்ப்பதற்கு இவ்வளவு வறுமையில் இருப்பவர் போல தெரிந்ததே இல்லை. இத்தனைக்கும் அரவிந்தின் வீட்டில் வேலையாட்களுக்கும் நல்ல சம்பளம்தான். அந்த சம்பளத்தை வைத்தே திலகா தாராளமாக இதைவிட பெரிய வீட்டிலேயே இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு ஏன் இப்படி ஒரு ஏழ்மை நிலை என்பதுதான் அவந்திகாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவந்திகா சென்ற போது அந்த ரூமும் பூட்டி இருந்தது. திலகா எங்கு சென்றிருந்தாலும் எப்படியும் வீட்டிற்குத்தானே வந்தாக வேண்டும். வரும் வரை இப்படியே நிற்கலாம் என்று நினைத்த அவந்திகா அந்த வீட்டிற்கு முன்னே நடந்து கொண்டிருக்க சட்டென திலகா வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டது. அங்கிருந்து வெளியே எட்டி பார்த்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவந்திகாவை கண்களாலேயே ஸ்கேன் செய்வது போல் பார்த்துவிட்டு, யார தேடுறீங்க என்று கேட்டார். ஒரு நொடி அமைதியாக இருந்த அவந்திகா திலகாவின் வீட்டை காட்டி, நான் திலகாவை பார்க்க வந்தேன், அவங்க இங்கதானே குடியிருக்காங்க என்றாள். கண்களை சுருக்கி குழப்பமாக அவந்திகாவை பார்த்த அந்த பெண்மணி, ஆமா, திலகா இங்கதான் இருக்காங்க, நீங்க யாரு என்றார். அவரின் கேள்விக்கு அவந்திகா பதில் சொல்லாமல், இப்போ திலகா எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கவும், திலகா இந்த தெருமுக்குல தான் பணியாரம் வித்துட்டு இருப்பாங்க என்று பதில் வந்ததும் அவந்திகா அந்த பெண்மணி கை காட்டிய திசையில் நடக்க போனவள் ஒரு நிமிடம் திரும்பி, ஆண்டி, திலகாவோட குடும்பத்துல எதுவும் பிரச்சனையா என்று கேட்டதும் அந்த பெண்மணியின் முகம் பரிதாபமாக மாறியது. பேச ஆரம்பிப்பதற்கு முன் பரிதாபமாக உச்சு கொட்டியவர், அந்த சோக கதையை ஏமா கேக்குற? திலகாவோட புருஷன் நல்ல மனுஷன்தான், ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. பெருசா காசு பணம் இல்லனாலும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த தெரியுது பாரு ஒரு ஓட்டு வீடு, அங்கதான் முதல்ல குடியிருந்தாங்க. போன வருஷம் திடீர்னு திலகாவோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எப்படியாவது பொழைக்க வச்சிடலாம்னு பயங்கரமா செலவு பண்ணி பார்த்தாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. 2 நாள்ல இறந்துட்டாரு. ஆனா அதுக்குள்ள பயங்கரமா செலவாகிருச்சு. நிறைய கடனும் ஆகிருச்சு. அவ புருஷன் இறந்த உடனேயே திலகாவும் அவ பொண்ணும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாவம், மாசம் மாசம் திலகாவால வட்டி கூட கட்ட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டா. 1 மாசத்துக்கு முன்னால பாவி பயலுவ கடனை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி அந்த சின்ன புள்ளைய புடிச்சிட்டு போயிட்டானுங்க. 3 நாள் பணம் புரட்டுறதுக்காக திலகா ரொம்பவே அல்லாடி போயிட்டா. நல்ல வேளை அவ வேலை செஞ்ச வீட்டுக்காரங்க பெரிய மனசு பண்ணி திலகாவுக்கு காசு கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா காசை கொடுத்து பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டா. ஆனாலும்மா, திலகா ரொம்ப பாவம். சின்ன வயசுல நல்லா வாழ்ந்தா. ஆனா இப்ப இப்படியெல்லாம் கொடுமை அனுபவிக்கணும்னு அவ தலையில எழுதியிருக்கு என்று சொல்லி உச்சு கொட்டினார் அந்த பெண்மணி. இந்த கதையெல்லாம் கேட்ட அவந்திகா ஒரு நொடி தான் எதற்கு வந்தோம் என்பதையே மறந்து திலகா மீது பரிதாபப்பட ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அந்த பெண்மணி வேலை செய்யும் இடத்தில் திலகாவிற்கு பெரிய அளவில் பணம் கொடுக்கப்பட்டதாக சொன்னது மட்டும் அவந்திகாவின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. இத்தனை நாள் திலகா அவர்களது குடும்பத்திற்காக உழைத்திருந்தாள். மாதவியோ அரவிந்தோ திலகாவை போலீசில் பிடித்து கொடுக்காமல் அப்படியே மன்னித்து அனுப்பிவிட்டார்கள். ஆனால் எதற்காக ஒரு பெரிய தொகையை கொடுக்க வேண்டும்? ஒருவேளை மேனகா கொடுத்த பணத்தை தான் திலகா வேலை செய்த
இடத்தில் கொடுத்ததாக சொல்லிக் கொள்கிறாளோ என்று யோசித்த அவந்திகாவின் மனதில் இப்போதுதான் அன்று இரவில் அவள் கண்ட காட்சி நினைவிற்கு வந்தது. என்னதான் அன்று அவள் பார்த்தது தன் கற்பனை என்று நினைத்து அவந்திகா அதை விட்டிருந்தாலும் இப்போது இந்த பெண்மணி சொல்வதை பார்த்தால் ஒருவேளை திலகா நேத்ராவிடம் இருந்துதான் அந்த பணத்தை வாங்கியிருப்பாளோ என்று தோன்றியது. மீண்டும் தனக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்த அவந்திகா, ஆண்டி, பொண்ணுவே தூக்கிட்டு போற அளவுக்கு அப்படி அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சு என்றாள். 2 லட்சம்மா, எல்லாம் திலகாவோட புருஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கின கடன் தான் என்று சொன்ன அந்த பெண்மணி அவந்திகாவிடம் இன்னும் திலகாவின் குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர் சொல்வதில் எல்லாம் அவந்திகாவிற்கு கவனம் செல்லவில்லை என்றாலும் அவர் சொல்லும் அனைத்திற்கும் கொட்டி கேட்டுக்கொண்டிருந்தவள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண்மணி சுட்டி காட்டிய அந்த திசையில் திலகாவை தேடி சென்றாள். சரியாக அவந்திகா சென்ற அந்த நேரம் அந்த இடத்தில் ஒரு கடை கூட இருக்கவில்லை. போலீசார் வந்து அனைத்து கடைகளையும் இனி பிளாட்பாரத்தில் கடை போடக்கூடாது என்று அடித்து விரட்டியிருந்தார்கள். இது ஒன்றும் புதிதல்ல. அடிக்கடி போலீசார் இப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் சென்ற பிறகு மீண்டும் பிளாட்பாரத்தில் கடைகளின் கொடி பறக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் அப்போதைக்கு திலகாவை எங்கு சென்று தேடுவது என்று அவந்திகா சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருக்க தூரத்தில் ஒரு தெருவின் ஓரத்தில் திலகா அந்த பெண் சொன்னது போலவே பணியாரம் சுட்டுக் கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த சேலை கந்தலாகி அதையும் ஆங்காங்கே தைத்திருந்தாள். அவள் அமர்ந்திருந்த கோலத்தை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. அவந்திகா அந்த இடத்திற்கு செல்லும் வரை திலகாவையும் அவள் செய்து கொண்டிருக்கும் செயலையும் உற்று கவனித்துக் கொண்டே சென்றாள். அவந்திகா சென்று திலகா முன் நிற்கவும் அவர் நிமிர்ந்து கூட பார்க்காமல், இனிப்பு பணியாரமா இல்ல கார பணியாரமா என்று கேட்டுக்கொண்டே ஏற்கனவே ஊற்றியிருந்த பணியாரத்தை திருப்பி போடுவதில் பிஸியாக இருந்தாள். எதிராளியிடமிருந்து பதில் வராமல் போகவும் நிமிர்ந்து பார்த்த திலகாவிற்கு பேரதிர்ச்சி. மேடம் என்று திக்கும் குரலில் பேசிய திலகா தன் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு அவந்திகாவின் கண்களை பார்க்கும் தைரியம் இல்லாமல் தன் தலையை குனிந்து கொண்டே, மேடம், எதுக்கு இவ்ளோ தூரம் வந்தீங்க? என்ன விஷயம் என்று கேட்கவும் அவந்திகா சுற்றி வளைத்து பேச விரும்பாமல் நேரடியாக பாயிண்டிற்கு வந்தாள். திலகா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும். அவந்திகா இதை சொன்னதும் திலகாவின் முகம் கலவரமடைந்தது. தன் கையின் நடுக்கத்தை குறைப்பதற்காக தனது கைகளை ஒன்றோடு ஒன்று பிணைத்து கொண்டவள், கேளுங்க மேடம் என்றாள். நீதா என்னோட கருத்தட மாத்திரைய மாத்தி வச்சதா என்றாள் கோபமான குரலில். திலகா இதை கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவந்திகாவின் பார்வை திலகாவை ஊடுருவி துளைப்பது போல் இருந்தது. இருவரது கண்களும் சந்தித்துக் கொள்ளும் போது, மேடம், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல என்று சொன்னவள் அத்தோடு பேச்சை நிறுத்தி கொண்டாள். திலகா, நீங்க தான் பண்ணுனீங்கன்னு எனக்கு தெளிவா தெரியும். யார் அந்த வேலைய பண்ண சொன்னதுன்னு மட்டும் சொல்லுங்க. அத்தையா, அரவிந்தா, மரியா ஆண்டியா, இல்ல நேத்ராவா, இல்லனா நம்ம வீட்ல இல்லாத வெளியாளுங்க பண்ணின வேலையா என்றாள் அவந்திகா. அவந்திகாவிற்கு மாதவி சொன்ன அந்த மேனகாவின் மீதும் சந்தேகம் இருந்தது. அதுவும் அவருக்கு குழந்தை பிறக்காது என்று அத்தை சொன்னதை இப்போது தன் நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தவளுக்கு இந்த வேலையை மேனகா செய்திருக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். மேடம், நிஜமா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னே எனக்கு தெரியல மேடம் என்று திலகா சொல்லவும் அவந்திகாவின் கோபம் அளவு கடந்ததாக மாறியது. ஓ, அப்ப நல்லபடியா கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? சரி, கேக்குற விதத்திலேயே கேக்குறேன். உங்களுக்கு 2 லட்சம் கடன் இருந்துச்சுல, ஒரு வாரத்துக்கு முன்னதான் அந்த கடனை அடைச்சு உங்க பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்படி அவ்வளவு பணம் உங்களுக்கு வந்துச்சு? இதை கேட்டதும் திலகாவின் வாய் குளறியது. அது வந்து மேடம் என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது இடைமறித்த அவந்திகா, திலகா, என்ன காரணம் சொல்லலான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா அந்த பணம் வானத்துல இருந்து கொட்டிருக்காது. நீங்களே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை, இல்லனா நான் போலீஸ கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டி வரும்.
என்று சொன்ன அவந்திகா தன் போனை எடுத்து 100 என்ற நம்பரை அழுத்தி கால் செய்ய போகவும் பயந்து போன திலகா சட்டென அவந்திகாவின் கையை பிடித்தவள், மேடம், நாம கொஞ்சம் கூட்டம் இல்லாத இடத்துக்கு போய் பேசுவோமா என்று கேட்டுக்கொண்டே அவந்திகாவை அந்த தெருவின் மூலைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு பெரிதாக ஆட்கள் நடமாட்டம் இல்லை. அங்கொருவரும் இங்கொருவருமாகத்தான் சென்று கொண்டிருந்தார்கள். போதும், இங்கேயே பேசுவோம் என்று சொன்ன அவந்திகா, இப்ப சொல்லுங்க, யார் உங்களுக்கு அந்த 2 லட்சத்தை கொடுத்தது என்று கேட்டாள். திலகா தன் தலையை தாழ்த்தி உதடுகளை கடித்து கொண்டு நின்றாள். சரி, ஒரு வழியாக உண்மையை சொல்ல போகிறாள் என்று நினைக்கும் நேரம் சடார் என்று அவந்திகாவின் காலில் விழுந்தவள், என்னை எதுவும் கேட்காதீங்க மேடம், பிளீஸ் என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். திலகா திடீரென்று இப்படி செய்யவும் பதறிப்போன அவந்திகா 2 அடி பின்னே நகர்ந்தாள். திலகா என்னதான் அவர்கள் வீட்டில் வேலை செய்தவராக இருந்தாலும் அவருக்கு மாதவியின் வயது இருக்கும். இந்த வயதில் இருக்கும் ஒரு பெண்மணி சட்டென காலில் விழுந்தால் அவந்திகாவிற்கு ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது. திலகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது 21வது நூற்றாண்டு. இன்னுமா இது மாதிரி மத்தவங்க காலெல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எந்திரிங்க என்றால் அதட்டும் குரலில். திலகாவின் கண்கள் சிவந்து முகம் வீங்கியது. ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க, நான் போறேன் ப்ளீஸ் என்று கண்ணீரோடு கெஞ்ச ஆரம்பித்தாள்.